வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தாம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தயாராக உள்ளதாக ஸ்ரீதரன் வலியுறுத்தல். நுகையகுடியில் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து நடத்தவுள்ள மாபெரும் எதிர்ப்பு பேரணியில் மஹிந்த பங்கேற்க மாட்டார் என்று நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. பஞ்சம் அனுபவிக்கும் மக்கள் வாழும் சூழலில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகள் வழங்கப்படுவதன் அவசியம் என்ன என்று ஜனாதிபதி அனுருகுமார கேள்வி. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று வரும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் என்று ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். உண்மை மற்றும் அறமறிய வகையில் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தமக்கு எதிராக நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறல் குறித்து பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான பாதீட்டின் 2ஆம் வாசிப்புக்கான முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றிய அவர் இது தொடர்பாக தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். அவர் கூறுகையில் பொதுநலன் மற்றும் மக்களின் நலனையை முன்னிலைப்படுத்தி எனது முடிவுகளை நான் அரசியலமைப்பு சபையில் தெளிவாக முன்வைத்துள்ளேன். எந்தவிதமான கட்சி அழுத்தத்திற்கோ தனிநபர் தாக்கத்திற்கோ நான் தளரவில்லை. கடந்த ஒரு ஆண்டாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் செயல்பட்டுள்ளேன். சிவில் புத்தி பெரமுன எனப்படும் அமைப்பை சேர்ந்த ஒருவரால் நான் சட்டவிரோதமாக சொத்துக்கள் குவித்துள்ளதாக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டதாக கடந்த ஜூலை மாதத்தில் ஊடகங்களில் தகவல் வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து வெளிப்படையான விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வருமாறு நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் 3 மாதங்கள் கடந்தும் இதுவரை எந்த முடிவும் வெளியிடப்படவில்லை. எனது பெயரிலோ அல்லது எனது குடும்ப உறுப்பினர்களின் பெயரிலோ சொத்துக்கள் இருந்தால் அவற்றை விசாரித்து தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நான் திறந்த வழியில் கோருகின்றேன். அதே போல் எனது பெயரிலோ அல்லது எனது பரிந்துரையிலோ யாரேனும் மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்றிருந்தால் அதையும் வெளிப்படுத்தி உடனடியாக என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அவர் தனது உரையிலே ஓவா மாகாணத்தின் முதலமைச்சராக சாமர சம்பத் திசாநாயக்க பணியாற்றிய காலத்தில் அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை அவமதித்துக் கொண்டு விசாரித்து அவரது நடத்தை எந்த வகையிலானது என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டினார். தமக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தாம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தயாராக உள்ளதாகவும் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். எதிர்வரும் 21ஆம் தேதி நுகையகுடியில் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து நடத்தவுள்ள எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவரின் தந்தை பேரணியில் நேரடியாக கலந்து கொள்ளாத போதிலும் அந்த நிகழ்வுக்கு மஹிந்த ராஜபக்சவின் முழுமையான ஆசீர்வாதமும் ஆதரவும் இருப்பதாக நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். பேரணியை முன்னிட்டு ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச கூறுகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எப்போதும் மக்கள் நலனுக்காகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் போராடிய ஒரு தலைவராக இருக்கின்றார். அவரது அரசியல் வழிகாட்டுதலிலும் அனுபவத்திலும் நாங்கள் வளர்ந்தோம். எனவே நாட்டை எவ்வாறு சவால்களுக்கு மத்தியில் காப்பாற்றி முன்னேற்றுவது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் என்றார். மஹிந்த ராஜபக்ச உடல் ரீதியாக பேரணியில் பங்கேற்கவில்லை என்றாலும் அவரின் அரசியல் ஆசீர்வாதம் மற்றும் தாக்கம் அந்த நிகழ்வில் பங்கேற்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைப்பாளர்களுக்கும் பெருகும் ஊக்கமாக இருக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் மதிப்பிடுகின்றனர். 3 வேளை உணவுக்கு பஞ்சம் அனுபவிக்கும் மக்கள் வாழும் சூழலில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகள் வழங்கப்படுவதின் அவசியம் என்ன என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்திய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த மிக சிறப்புரிமைகள் அனைத்தையும் நாங்கள் நீக்கியுள்ளோம். சிலர் இதனால் மனவருத்தம் அடையலாம். ஆனால் நாங்கள் மக்களின் விருப்பத்திற்கும் நியாயத்திற்கும் இணங்க பணியாற்றுகின்றோம். சிலர் பிற நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பிரதமர்களுக்கும் வழங்கப்படும் சிறப்புரிமைகளை எடுத்துக்காட்டி வாதிடுகின்றனர். ஆனால் அவை எமது நாட்டை போல திவாலாகிய நாடுகள் அல்ல. எமது நாட்டை துரதிருஷ்டவசமாக வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் என்றும் அதே சிறப்புரிமைகளை அனுபவிப்பது நெறிமுறையா? பள்ளிக்கூடம் இல்லாத குழந்தைகளும் ஒருவேளை உணவுக்காக போராடும் குடும்பங்களும் மருந்து வாங்க முடியாமல் தவிக்கும் நோயாளிகளும் வேலையின்றி வாடும் இளைஞர்களும் வாழும் நாட்டில் இத்தகைய சலுகைகளை நீடிப்பது எவ்வாறு நியாயமாகும்? நாங்கள் இதை முற்றாக மாற்றியமைத்துள்ளோம். அரசியல்வாதிகள் மக்களை விட மேலானவர்கள் என்ற எண்ணத்தை நீக்கி அவர்கள் மக்களுக்கு சமமானவர்கள் என்ற உண்மையினை நிறுவியுள்ளோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கூட ஒரு சாதாரண குடிமகனாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையினை நாம் சமூகத்தில் நிலைநிறுத்தியுள்ளோம். இது நமது முக்கியமான சாதனையாகும். அதனை மேலும் பலப்படுத்துவது எமது இலக்கு. ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு கூட கிடைக்காத மக்களுக்கு சத்தான உணவையும், ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வியினையும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் புகலிடத்தையும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆரோக்கியமான வாழ்வையும் வழங்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பை உருவாக்குவதே எமது பிரதான நோக்கம் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இதுவரை இல்லாத பொருளாதார ஒடுக்கத்தை வெளிப்படுத்துவதாக இலங்கை வர்த்தக சபையின் தலைவர் கிருஷான் பாலேந்திர தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் கூறுகையில் இந்த வரவு செலவு திட்டம் தனியார் துறைக்கு புதிய முதலீடுகளில் ஈடுபட நம்பிக்கையினை ஏற்படுத்தியுள்ளதாகும். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து நடைபெற்ற கலந்துரையாடல் நேற்று இரவு கொழும்பில் இடம்பெற்றிருந்தது. தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும உள்ளிட்ட பல தொழில்துறை பிரமுகர்கள் இதில் பங்கேற்றனர். அந்த வேளையில் கருத்து தெரிவித்த வர்த்தக சபை தலைவர் கிருஷாந்த் பாலேந்திர, பல ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டில் குறைந்த பணவீக்கம் மற்றும் நீண்ட காலமாக நிலைத்திருக்கும் குறைந்த வட்டி வீதங்களை நாம் காண்கின்றோம். இதன் மூலம் தனியார் துறையில் உருவாகி வரும் நம்பிக்கை நாட்டில் நல்ல மாற்றத்திற்கான வழியை திறக்கும். இந்த வரவு செலவு திட்டத்தின் முக்கிய அம்சம் பொருளாதார ஒழுக்கம் பேணப்படுவது. இந்த ஒழுக்கம் தனியார் வணிகங்களின் செயல்பாடுகளிலும் அவை வெற்றி பெறும் விதத்திலும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வலியுறுத்தினார். இதன்போது கருத்து தெரிவித்த நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும, பல்வேறு அணுகுமுறைகள் மூலம் வர்த்தக நிறுவனங்கள் வளர்ச்சி அடையவும் அதிக லாபம் ஈட்டவும் தேவையான நம்பிக்கையை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம். டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் ஊழலை தடுத்தல் ஆகியவை இதற்கான முக்கியமான வழிமுறைகள். இந்த அணுகுமுறைகள் ஏற்கனவே நல்ல பலன்களை வழங்கி வருகின்றன. இது சிறந்த ஒருங்கிணைப்பையும் முறைமைகளின் மூலம் குறைந்த இழப்புகளையும் அனைவரையும் பங்கேற்கக்கூடிய ஒரு நிலையான பொருளாதார பயணத்தையும் உருவாக்கும். இந்த செயல்முறைகள் குறைந்த ஆபத்துடன் அதிக வருமானத்தை ஈட்ட உதவும். இந்த முயற்சிகள் வணிகத்துறைக்கும் மக்களுக்கும் கூடுதல் அழுத்தம் அளிக்காமல் முன்னெடுக்கப்படும். 2026ஆம் ஆண்டுக்குள் நமது நோக்கங்களை நிறைவேற்ற முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலே நடைபெற்று வரும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த அமர்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்காக ஜனாதிபதி தலைமையில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள். எனினும் சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி மற்றும் கொக்குவில் சந்தைகளில் போதைப்பொருள் மாஃபியாக்கள் அடாவடிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, இவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் போதைப்பொருள் விற்பனையால் கிடைக்கும் பணத்தை வட்டி வியாபாரத்தில் முதலீடு செய்து அதிலிருந்து வருமானம் பெறும் நோக்கில் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். எனவே யாழ் மாவட்டத்திலே இத்தகைய குற்ற செயல்களை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார். இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பான பிரச்சனைகளில் அமைச்சகம் விசேட கவனம் செலுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று உறுதியளித்திருந்தார். பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு மீள் கட்டியமைக்கும் இந்த காலத்தில் வடக்கு மாகாணத்தில் ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக 42 ஆயுர்வேத மருத்துவ உத்தியோகத்தர்களை நியமித்ததற்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் ஆகியோருக்கு வடக்கு மக்கள் சார்பிலே நன்றி தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர். பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு மீள் கட்டியெழும் இந்த காலத்தில் வடக்கு மாகாணத்திலே ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக 42 ஆயுர்வேத மருத்துவ உத்தியோகத்தர்களை நியமித்ததற்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் ஆகியோருக்கு வடக்கு மக்கள் சார்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நன்றி தெரிவித்தார். வடக்கு மாகாண சுதேச வைத்தியத்துறையின் கீழ் 36 பேரும் மருத்துவமனைகளுக்கும்